ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தமிழ் நியூ புக் நோட்ஸை பொறுத்தளவுக்கு 7ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் பார்த்து வரோம். போன வீடியோவில் முதலியல் இருக்கக்கூடிய திருநெல்வேலி சீமையும் கவிகளும் அப்படின்ற லெசன் பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் 2வது இயரில் இருக்கக்கூடிய ஒப்புரவு நெறி அப்படின்ற லெசன் பார்க்க போகிறோம். 7ஆம் வகுப்பை பொறுத்தளவுக்கு நாம் இதற்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோஸை நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோக்கான லிங்க்ஸ் எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்து படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாமில் பாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நீங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதியவரா இருந்தீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். இந்த லெசனை பொறுத்தளவுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனிதர்கள் ஒருத்தர் இன்னொருத்தரை சார்ந்துதான் ஒரு சமுதாயமா நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஸோ ஒரு சமுதாயமா வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையில நாம ஒருத்தர் இன்னொருத்தருக்கு உதவிகரமா இருக்கணும் அப்படின்றத தான் இந்த லெசன் முழுக்கவே சொல்லியிருக்காங்க. உதவி செய்யறப்போ எந்த மாதிரி உதவி செய்யணும், எந்த அளவுக்கு தன்மையோட உதவி செய்யணும் அப்படின்ற மாதிரிலாம் அதுல நிறைய கொடுத்துருப்பாங்க. இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இதுல என்னென்னலாம் கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் நம்ம கடகடன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, அறநெறியில் பொருளீட்டி தாமும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைப்பதே ஒப்புரவு நெறி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அறநெறி அப்படின்னா நேர்மையான முறை அப்படின்னு அர்த்தம். நேர்மையான வழியில நம்ம பணம் சம்பாதிச்சு நாமளும் வாழ்ந்து மற்றவங்களையும் வாழ வைக்கிறது தான் ஒப்புரவு நெறி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா வாழ்க்கை அப்படின்றது எதை குறிக்கோளாக உடையது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தொண்டு செய்தலை குறிக்கோளாக உடையது. இந்த மாதிரி தொண்டு செய்தலை குறிக்கோளாக உடைய ஒப்புரவு நெறிய அறிமுகப்படுத்திய நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா திருக்குறள். அதுக்கப்புறமா இந்த நெறி அப்படின்ற வார்த்தை இருக்கு இல்லையா, இந்த வார்த்தைக்கு முறை அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நாம பார்க்க போற பாயிண்ட் ஒரு முக்கியமான பாயிண்ட் தான், இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒருவர் எல்லாருக்காகவும் எல்லோரும் ஒருவருக்காகவும் வாழக்கூடிய முறை என்ன முறைன்னு பாத்தீங்கன்னா பொது உடைமை முறை. இந்த மாதிரி பொது உடைமையாக வாழக்கூடிய முறைய அறிமுகப்படுத்தினவங்க யாருன்னா திருவள்ளுவர் அவர்கள். அதுக்கப்புறமா உதவி செய்யறப்போ எந்த மாதிரி உதவி செய்யணும் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன குறிப்பு கொடுக்குறாங்க. உதவி செய்யறப்போ உதவிய கட்டுப்பாடு உணர்வோட செய்யணும். அதாவது நம்ம உதவி செய்யற நிலைமையில இருக்கிறதுனால நம்ம தான் பெரியவங்க, அவங்க உதவி கேட்கக்கூடிய நிலைமையில இருக்கிறதுனால அவங்க நம்மளோட சின்னவங்க தான் அப்படின்ற நெகட்டிவ் மைண்ட் செட்லாம் இல்லாம நம்மளை நம்பி ஒருத்தவங்க உதவி கேட்டிருக்காங்க, ஸோ நம்மளால முடிஞ்ச உதவியை கண்டிப்பா நம்ம செய்யணும் அப்படின்ற பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட நம்ம உதவி செய்யணும் அப்படின்றதான் கட்டுப்பாடு உணர்வோட உதவி செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா உதவி பெறுபவரை உறவினர் பாங்கில் எண்ணி உரிமை உடையவராக நினைத்து உதவி செய்யறதுக்கு பதிலா அவரே எடுத்துக்கொள்ளும் உரிமையை வழங்குதல் தான் ஒப்புரவு அப்படின்னு சொல்றாங்க. இதை எப்படி நம்ம சிம்பிளா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நபர் உங்ககிட்ட உதவி கேட்கறாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பா உங்களுக்கு அறிமுகமான நபரா தான் இருப்பாங்க, அதே சமயத்துல நல்ல பழக்கமுடைய நபரா தான் இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு நபர் உங்ககிட்ட உதவி கேட்கிறப்போ என்கிட்ட உதவி கேட்கறதுக்கு உங்களுக்கு முழு உரிமை இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க வெளிப்படையா சொல்லணும். ஏன்னா ஒரு சிலர் மத்தவங்க கிட்ட உதவி கேட்கிறப்போ ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்ணுவாங்க. ஒருவேளை நீங்க என்கிட்ட உதவி கேட்கறதுக்கு உங்களுக்கு முழு உரிமை இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க சொன்னீங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பா அந்த கில்ட்டி ஃபீல் வராது. அதே சமயத்துல இவங்க கிட்ட நம்ம உதவி கேட்டதுனால அவங்க நம்மளை தப்பா நினைக்கல அப்படின்ற ஃபீலும் அவங்களுக்கு வரும். இந்த மாதிரி உதவி செய்யறதான் ஒப்புரவு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா ஒரு முக்கியமான கூற்று பார்க்க போறோம். அயலவர் உண்ணாது இருக்கும் போது நாம் மட்டும் உண்பது நெறி என்று முறையும் அன்று, அது மட்டுமல்ல பாதுகாப்பும் அன்று. அயலவன் விழித்து எழுந்தால் நமது நிலை பாதிக்கும், ஆதலால் வாழ்வு அறநிலைய பாதுகாவல் வாழ்வாக அமைய வேண்டும் அப்படின்ற ஒரு முக்கியமான கூற்று சொல்லியிருக்காங்க. இந்த கூற்றை சொன்னவங்க யாருன்னா திரு அப்பரடிகள் சொல்லியிருக்காங்க. அதே சமயத்துல இதே விஷயத்த வழிமொழிந்தவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா அண்ணல் காந்தியடிகள் அவர்கள் வழிமொழிஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறமா உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய் அப்படின்ற ஒரு கூற்று கொடுத்திருக்காங்க. இந்த கூற்றை யார் சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு கூற்றுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்மளுடைய தமிழ் மரபுல வறுமையவும் செல்வத்தையும் எதோட கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வறுமைய பிணியோடையும் செல்வத்தை மருந்தோடையும் கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க.
இதுல பிணி அப்படின்னா நோய் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறமா ஒரு சின்ன குறிப்பு, இந்த விஷயத்தை பொறுத்தளவுக்கு இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல முக்கியமே இல்லைனாலும் நம்மளுடைய ரியல் லைஃப்ல வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அறிவும் பண்பும் உடையவர்களுக்கு பணம் பணியாள், ஆனா இவை இல்லாதவர்களுக்கோ மோசமான எஜமானன் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன குறிப்பு கொடுத்துருக்காங்க. இதை வந்து எப்படி நம்ம சிம்பிளா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே அறிவுடையவங்க தான், அதே சமயத்துல நம்ம எல்லாருமே பண்புடையவங்க தான். ஆனா பணம் வந்து நம்மளோட கண்ட்ரோல்ல இருக்கா அல்லது நம்ம பணத்தோட கண்ட்ரோல்ல இருக்கோமா அப்படின்றத தான் நம்ம யோசிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு பொருள் தேவைப்படுற பட்சத்துல அந்த பொருளுக்காக பணம் செலவு பண்ணி அந்த பொருளை வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா பணம் உங்களோட கண்ட்ரோல்ல இருக்கிறதா அர்த்தம். அதே சமயத்துல என்கிட்ட பணம் இருக்கு, ஆனா இந்த பணத்தை எப்படி செலவு பண்ணு எனக்கு தெரியல, அதனால நான் இந்த பொருளை வாங்கினேன் அப்படின்ற பட்சத்துல நீங்க ஒரு பொருளை வாங்கினீங்கன்னா நீங்க பணத்துக்கு அடிமையா இருக்கிறதா அர்த்தம். இந்த ரெண்டு விஷயத்துக்குமான டிஃபரன்ஸை வந்து தெளிவா புரிஞ்சு வச்சுக்கோங்க. இது வந்து ரியல் லைஃப்ல ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறமா சில செய்யுள் வரிகள் வந்து கொடுத்துருக்காங்க. செல்வத்து பயனே ஈதல் துய்ப்பேம் எனினே தப்புன பலவே அப்படின்ற வரி கொடுத்துருக்காங்க. இந்த வரி வந்து எந்த நூல்ல இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா புறநானூறு அப்படின்ற நூல்ல இடம்பெற்றிருக்கு. இந்த வரிக்கான அர்த்தம் என்னன்னா, செல்வம் அப்படின்றது வந்து மற்றவங்களுக்கு பயன்படக்கூடிய விதத்துல இருக்கணும், அதுதான் அந்த செல்வம் இருக்கிறதுக்கான உண்மையான பயன் அப்படின்றதுதான் இந்த வரிக்கான அர்த்தம். அதுக்கப்புறமா ஒரு 2 குறள் கொடுத்துருக்காங்க. இந்த குறளை பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா உதவி செய்தல் அப்படின்றது எந்த அளவுக்கு மேன்மையானது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட், ஊருணி நீர் நிறைந்து அற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு. அதாவது ஒரு நபர் வந்து உதவி செய்யக்கூடிய மனப்பான்மையில தாங்கிட்ட இருக்கக்கூடிய செல்வத்தை மற்றவங்களுக்கு கொடுத்து உதவி செஞ்சுக்கிட்டு வந்தாங்கன்னா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய செல்வம் வந்து ஊருணில நீர் நிரம்பி இருக்கிறது மாதிரி நிறைய பேருக்கு பயன்படும் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் இந்த குறளுக்கான அர்த்தம். அதுக்கப்புறமா பயன்மரம் உள்ளூர் பழுத்து அற்றால் செல்வம் நயனுடையான் கண் படின் அப்படின்ற மாதிரி ஒரு குறள் கொடுத்துருக்காங்க. இந்த குறளுக்கான அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நல்ல பண்புடைய ஒரு நபர்கிட்ட வந்து செல்வம் சேர்ந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி அந்த நபர்கிட்ட சேரக்கூடிய செல்வம் வந்து எந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஊருக்குள் பல மரத்தில் பழங்கள் பழுத்திருப்பதை போல சிறப்பு வாய்ந்தது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த உரைநடையை எழுதின ஆசிரியர் பத்தி பார்க்க போறோம். மக்கள் பணியையே இறைப்பணியாக எண்ணி தம் வாழ்நாள் முழுவதும் தொண்டு செய்து வந்தவங்க யாருன்னா தவத்திரு குன்றக்குடி அடிகளார் அவர்கள். இவங்க வந்து குன்றக்குடி திருமணத்தினுடைய தலைவரா இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா இவங்களை பத்தின ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, தமது பேச்சாலும் எழுத்தாலும் என்னென்ன தொண்டெல்லாம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இறை தொண்டு, சமூக தொண்டு, இலக்கிய தொண்டெல்லாம் செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு முக்கியமான பாயிண்ட், இவங்க எந்த விஷயத்தை பரப்புறத தம் வாழ்நாள் கடமையாக எடுத்துக்கொண்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருக்குறள் நெறியை பரப்புவத தம் வாழ்நாள் கடமையாக கொண்டிருக்காங்க. அதே சமயத்துல இவங்க எந்தெந்த நூலெல்லாம் எழுதியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாயன்மார் அடிச்சுவட்டில், குறட்செல்வம், அதே சமயத்துல ஆலயங்கள் சமுதாய மையங்கள் அப்படின்ற நூல்களை எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறமா இன்னொரு முக்கியமான பாயிண்ட், இவங்க எந்தெந்த இதழ்களை நடத்தி வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அருளோசை, அதே சமயத்துல அறிக அறிவியல் அப்படின்ற இதழ்களை வந்து நடத்தி வந்திருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த லெசன்ல இருக்கக்கூடிய உண்மையோடு பார்க்க போறோம். ஒருவர் எல்லாருக்காகவும் எல்லாரும் ஒருவருக்காக அப்படின்றது எந்த நெறி அப்படின்னு பாத்தீங்கன்னா பொது உடைமை நெறி. அதுக்கடுத்து செல்வத்து பயன் டேஷ் வாழ்வு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒப்புரவு வாழ்வு. அதுக்கப்புறமா வறுமையை வந்து பிணி அப்படின்றதோட கம்பேர் பண்றப்போ செல்வத்தை எதோட கம்பேர் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மருந்து அப்படின்றதோட கம்பேர் பண்ணுவாங்க. இதுல ஆப்ஷன்ஸ் பார்த்துக்கோங்க. மருந்து, மருத்துவர், மருத்துவமனை, மாத்திரை அப்படின்னு எல்லாமே மெடிக்கல் ஃபீல்டு சம்பந்தப்பட்டதா கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து கவனமா கன்ஃபியூஸ் ஆகாம ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய் அப்படின்ற கூற்ற யாரு சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரதிதாசன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா பொறுத்துக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பொறுத்துக பொறுத்தளவுக்கு எதிர்ச்சொற்களை பொருத்தணும். ஃபர்ஸ்ட், எளிது அப்படின்னா அரிதுன்னு அர்த்தம், ஈதல் அப்படின்னா ஏற்றல்னு அர்த்தம். அதுக்கப்புறமா அந்நியர் அப்படின்னா உறவினர்னு அர்த்தம், இரவலர் அப்படின்னா புறவலர் அப்படின்னு அர்த்தம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லெசன் இதோட முடிஞ்சிருச்சு. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.